பாத்தீங்கன்னா நிலைநாட்டுங்க. அல்லாஹ்வை கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அதே போலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வும் சொல்லுகிறார்கள் என்னென்றால் தொழுகை நிலைநாட்டிய நீங்கள் ஜகாத்தையும் நிலைநாட்டுங்கள். இப்போ ஒரு 5 நாள் தொழுகிறார், என்ன செய்யார்? ஜகாத் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறார்னா நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் தொழுகை ஏற்றுக்கப்படுகிறான். ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறார், பயபக்தியா இருக்கிறார், நபிகள் நாயகத்தை வழிபடல, நபிகள் நாயகத்தை பின்பற்றலைன்னா அல்லாஹ் சொல்றான் நீ எனக்கு கட்டுப்படவே இல்லைன்றான். அந்த வழி அல்லாஹ் சொல்வது தொழுவதினாலும் நன்மை செய்வதனாலும் நீங்கள் உயர்ந்தவர் அல்ல. ஜகாத்தை எப்பொழுது நிறைவேற்றுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான வணக்கசாலி என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஜகாத்து கடமையானவர்கள் ஆண்டுதோறும் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்க தவறினால் நாளை மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தங்கத்தை பாதுகாத்தீர்களோ, எந்த வெள்ளியை பாதுகாத்தீர்களோ, எந்த பணத்தை தாக்கத்தை பூட்டி வச்சீங்களோ அது அத்தனையும் நரக சங்கிலிகளாக மாற்றப்பட்டு உங்கள் கழுத்திலே அணிவிக்கப்படும். அந்த நெருப்பினால் சங்கிலியை கொண்டு உங்களை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும். ஐயோ அம்மா ஆட்டா யாரும் வரமாட்டார்கள், நீங்கள் தனியாக தவிக்கணும் என்ற ஒரு அதிர்ச்சி அல்லாஹ் வெளிப்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் முஆத் இப்னு ஜபலுக்கு சொன்னார்கள், முஆதே யமன் தேசத்துக்கு செல்கிறாய், நீ போகின்ற பொழுது நீ செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஒன்று அங்க உள்ள மக்களுக்கு ஈமானை சொல்லி கலிமாவை போடுவாங்க. 2வது அங்க உள்ள மக்களை 5 வேளை தொழுவை. 3வது ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் நோன்பை நோக்கவை. 4வது செல்வம் படைப்பதற்கு ஹஜ் உம்ரா விழிப்புணர்வு ஏற்படுத்து. 5வது ஜகாத்தை கொடுக்கக்கூடிய கணவர்களை கொடுக்கும்படி ஆர்வத்தை உண்டாக்கு. இதை நீ செய்துவிட்டு ஆளுநர் என்ற பதவியில் அடுத்து என்ன செய்யணும் அதை செய். சீட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, பதவி முதல் தாக்கு குதிப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் உடனே டீ போறது, பால் போறது, மாமியார் பண்றது, அது இது கொடுக்கறது. ஒரு 2 நாளைக்கு தான், 2 மாதம் கழிச்சு மாமியார் தண்ணி சக்கராத்த கேட்டாலும் சீக்கிரமா போங்க, வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்ற நிலைமை தானே. பதவிக்கு வந்ததற்கு பின்னால் 1 2 அப்படி ஐயா தாமும் செய்யக்கூடியவர்கள் இந்த ஜகாத்துடைய விஷயத்துல பொருளாதாரியா இருக்கும்போது நீங்க முதல்ல ஜகாத்துல விழிப்புணர்வு கொடுங்க. அதற்கு பின்னால் நீங்கள் ஒரு ஆளுநராக ஒரு பொறுப்புதாரியாக நீங்கள் யமன்ல செயல்படுகின்றால் பெருமானார் போனாங்க. மதீனால ஒரே வருஷத்துல ஜகாத்தை முழுவதும் கரெக்ட் பண்ணி 3.25 பகுதியை ரசூலுல்லாஹ் இருக்கிற ஊருக்கு மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களை எதுக்கு அனுப்புறோம், நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜகாத்தை வசூல் பண்ணி இல்லாதது கொடுங்க, இங்கே அனுப்புறீங்க. அப்ப முஆத் சொன்னார்கள், அங்கு வசூல் பண்ணி கொடுக்கிறவங்க கொடுத்தாச்சு, ஜகாத்துல மீண்டு போறது உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். நான் வார்த்தை நல்லா கவனிக்கணும். மீண்டு போன ஜகாத் கொடுக்கிற மாட்டாங்களா ஏற்றிட்டு இருக்கிறோம் இந்த உம்மத்துல. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் மீண்டு போன ஜகாத்தை திருப்பி அனுப்புறாங்க. 2வது வருஷம் 2 அனுப்புனாங்க. 3வது வருஷம் முழு ஜகாத்தையும் மதீனாவுக்கு மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் திருப்பி இடத்துக்கு முஆத் இப்னு ஜபல் உமர் ஆட்சி காலத்துல அனுப்பி வச்சாங்க என்றால் முஆத் போன ஒரே வருஷத்துல முன்னிங்களாக மாற்றினார்கள், தொழிலாளியாக மாற்றினார்கள், நோன்பாளியாக மாற்றினார்கள், வணக்கசாலியாக மாற்றினார்கள். ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்களை மாற்றினார்கள் என்று சொன்னால் ஜகாத்தை உணர வைத்தார்கள். உணர்ந்துகள் என்று பெருமானாருடைய சஹாபாக்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில புரிய வைத்தார்கள். ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஹதீஸ் என்ன டீட்டெயிலா சொன்னாலும் அந்த உள்ளம் இறங்குவது கிடையாது. பணத்தின் மோகம், பொருளாதாரத்தின் மோகம், உலகத்தின் ஆசை. எப்போ ஏன் பணம் நாம சொல்ல ஆரம்பிச்சிருவோம், அன்னில இருந்து ஜகாத் இந்த உம்மத்தை விட்டு விரண்டோடி விட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஜகாத்தை ஒழுங்கா கொடுக்காதனாலதான் இன்னைக்கு இந்த உம்மத்து பிச்சைக்காரன் தான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வட்டிக்கு உறவு வருவான், அவன் போய் சட்டையை நாம பிடிக்க முடியாது. காரணம் நாம் முறையாக ஜகாத்தை நிறைவேற்றாத காரணத்தினால்தான். ஒவ்வொரு மகல்லாவில் உள்ள பொறுப்புதாரிகளும் அந்த மகல்லாவில் உள்ள அந்த குடும்பங்களுடைய ரெக்கார்டு கண்டிப்பா இருக்கணும். எத்தனை முஸ்லிம் குடும்பம் இருக்கு, எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை படிக்க வேண்டிய மாணவர்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்குற எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நொண்டியா இருக்கிறாங்க, விதவையா இருக்கிறாங்க, ஊனமுற்று இருக்கிறாங்க, யார் பொருளாதாரத்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இவங்க எல்லா லிஸ்டையும் நம்ம ரெக்கார்டு கையில வச்சிருந்தாதான் ஆண்டுக்கு ஒரு முறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்கல்ல 8 பேருக்கு ஜகாத் கொடுக்கணும். அதுல ஒரு ஆள் ஜகாத்தை வசூலிப்பவர், அவரை கூப்பிட்டு இந்த மஹல்லா முழுக்க 10 பணக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே ஜகாத்தை வசூல் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இந்த ரெக்கார்டு இல்லாதனால
யாரையுமே அனுப்ப முடியல, யார் ஜகாத்து கொடுக்குறாங்கன்னு தெரியறது இல்லை. இன்னைக்கு கால வேகமா போனதுனால இன்னைக்கு ஏழைகள் கூட செல்வந்தர்களாக மாறிட்டாங்க. ஆடை விஷயத்துல தங்கிட்ட பணம் இல்லாத நல்ல ஆடை கொடுக்குறாங்க, வரவேற்கத்தக்கதுதான். அதனால ஜகாத்து கொடுப்பது யாருக்கும் தெரியாமலே போய்விட்டார். இந்த உம்மத்து ஜகாத்தை யார் பதுக்குகிறார்களோ, யார் ஜகாத்தை மறைக்கிறார்களோ, யார் ஜகாத்து கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார்களோ, இந்த உம்மத்து காலம் முழுக்க பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் போக வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு வழிவாசலையும் பார்க்கலாம். எத்தனையோ பேர் மருத்துவத்தை நாடி உதவி செய்யும் அல்லாஹ்வுக்கு வர்றாங்க. இந்த நிலைகள் எல்லாம் மாறப்பட வேண்டும் என்றால் ஜகாத் செல்வந்தர்கள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல 8 பேர் அடையாளப்படுத்துறான். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபகீர், இரண்டாவது மிஸ்கின். ஃபகீருக்கும் மிஸ்கினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபகீர் என்று சொன்னால் ஒன்னுக்கு வேற ஆவார், அடுத்த நிலை என்னன்றே தெரியாது, ஃபகீர். மிஸ்கின் என்று சொன்னால் ஒன்னும் ஆளை வீட்டுல இருப்பான், இல்ல சொந்த வீட்டுல இருப்பான், ஆனா ஜகாத்து கொடுக்கிற அளவு நிசாப் அவன்கிட்ட இருக்காது. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்கள், ஒரு சிறை கைதியாக மாட்டிட்டவர்கள், விடுதலை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள், முக்கியமா கடல்ல மூழ்கி போனவர்கள், இப்படி ஒரு 8 பேர் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அடையாளப்படுத்தி நீங்க ஜகாத்துன்னு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுங்க. இந்த பங்கு கடையில பண்ணை வாங்கி, ரொட்டி கடையில ரொட்டியை வாங்கி, 4 பக்கம் 4 பிச்சு 4 காட்டாக்கு போடுறேன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மைக்கு தயவு செய்து வராதிங்க. அது ஜகாத்துல சேராது. பைத்துல் மால் என்பது பொதுமக்களுக்கு நலன் செய்வதற்காகத்தான். அந்த பைத்துல் மால் அந்த ஜகாத்து பணத்தை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்க கூடாது, தெரியுமா? முதல்ல நிறைய ஊர்கள்ல பைத்துல் மாலை வச்சுக்கிட்டு கடன், வட்டி இல்லா கடன், நீங்க கொடுக்குற அந்த வட்டி இல்லா கடன் சதக்கால கொடுங்க. யார கணவன்கள் அள்ளி கொடுத்தாலும் அதுல கொடுங்க, ஜகாத்துல கொடுக்காதீங்க. நீங்க ஜகாத்துல கொடுத்தீங்கன்னா கொடுத்தவன் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நீங்கள் கொடுத்தால் ஜகாத் அல்லாஹ் ஏற்க மாட்டான். வேற என்ன செய்வது? குர்ஆனில் சொல்லப்பட்ட இந்த 8 பேரும் கொடுக்க வேண்டும். அது நாம வாழும் நிகழ்காலத்தில் ஃபகீர்கள் இருக்கிறார்கள், மிஸ்கின்கள் இருக்கிறார்கள். அதே போல கடனில் மூழ்கி போனவர்கள் இன்றைக்கு நம்மில நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தான் கடனாளி என்று சொல்வதற்கு பின்னாலே அந்த கடன் அடைப்பதற்கு முன் வரவில்லை என்றால் அந்த ஜகாத்து இருந்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே ஓராண்டு காலம் 87 கிராம் நகை இருந்தால், 612 கிராம் வெள்ளி இருந்தால், ஓராண்டு காலம் பூர்த்தியாக இருந்தால் அந்த நகையின் மீது ஜகாத் அவசியம் 2%. இன்னைக்கு மார்ச் 6 இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய ஒரு கிராம் 15,120 ரூபாய். 87 கிராம் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 13,15,440 40 வகுத்தீங்கன்னா 36,886 லெவல் சுற்றத்துக்கு நீங்க ஜகாத்தை கொடுத்தாகணும். 612 கிராம் வெள்ளி, இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 298 மார்ச் 6 இன்றைய நிலவரப்படி 612 கிராம் பாத்தீங்கன்னா 1,80,540. இதுல நீங்க என்ன செஞ்சாகணும்? 5000 லெவல் அவருக்கு இந்த ஜகாத்தை வெளியாக்கி ஆகணும். இப்படி 40 ஆடு வச்சிருந்தா ஒரு ஆடு, 40 மாடு வச்சிருந்தா ஒரு மாடு, 120 ஒட்டகம் வச்சிருந்தா ஒரு ஒட்டகம், இப்படி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல 5 லட்சம் 10 லட்சத்துக்கு முதல் இருந்த அது ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தில் நமக்கு அழகாக கொடுத்து தந்திருக்கிறார்கள். இதுல பயன்பாட்டு நகைக்கும் ஜகாத்து கொடுக்கணும், பயன்பாட்டு இல்லாத நகைக்கும் ஜகாத்து கொடுக்கணும். வாடகை வருது, அங்க வரக்கூடிய அந்த பணத்தை கொண்டு ஜகாத்து கொடுக்கணும். இப்படி ஏராளமான நிலைகள் ஜகாத்தில் இருக்கின்ற பொழுது செல்வம் படைத்தல் செய்யக்கூடிய ஆண்டு கொடுக்கிற ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஜகாத்தை பண்ணையும் ரொட்டியும் விற்கிற மாதிரி பிரிச்சிடுறாங்க. அது முழுமையாக யாருக்கும் சேர்வது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை பொறுத்தவரை 2 விஷயம் அடிப்படையா இருக்கு. ஒன்று தம்ரீத். நான் அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜகாத்தை கொடுக்கக்கூடியது வாங்கக்கூடியது அது உரிமையாக்கிடணும். கொடுத்ததுக்கு பின்னாடி நீ இதுக்குதான் செலவு பண்ணணும், நீ இதுக்குதான் வச்சிருக்கணும், யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. ஜகாத்தை பெறக்கூடியது சுதந்திரமாக அதை வாங்க வேண்டும். 2வது, ஜகாத்தை பெறக்கூடியவர்கள் அந்த ஜகாத்தை முழுவதுமாக சொந்த விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் ஜகாத் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள், இந்த செய்திகளை எல்லாம் மையமாக வைத்துதான் உணர்ந்திடுங்கள் என்ற தலைப்பில நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே செல்வந்தர்களே, கணவந்தர்களே, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களே தயவு செய்து உணர்ந்தா மட்டும்தான் பொறுப்பு வரும். உணராத வரைக்கும் பொறுப்பு வராது. சுட்டாத்தா நெருப்பு, பட்டாத்தா பொறுப்பு சொல்றாங்களா இல்லையா? அதுபோல செல்வந்தர்கள் உணர்ந்தால்தான் இந்த நிலைக்கு தள்ளப்படும்.
மூன்றாவதாக இந்த ஜும்மாவுடைய தலைப்பை ஒட்டி ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவுக்கு வருது. தங்கிடுங்கள். எங்க தங்குறது? வருஷத்துல ஒரு மாசம் ரமலான்ல கடைசி 10 நாள் பிறை 30 வரைக்கும் பள்ளிவாசல இயற்கை காசு தங்குறது. சமூகத்துல அது யாரும் பெருசா அக்கறை எடுக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மஹல்லாவில் ஒருவர் பள்ளிவாசல் இயற்கை காசை கட்டாவிட்டால் ஒட்டுமொத்த மஹல்லாவும் அல்லாஹ்வுடைய பார்வையில குற்றவாளினார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேரு தவறா எடுத்துக்க வேணாம், எங்கேயோ போறோம், எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கிறோம். சுற்றுலான்ற பேர்ல 40 நாள், 1 வருடம், 2 வருடம் என்றெல்லாம் செய்யறோம். தங்கி விட்டு வரோம். எல்லாமே தான். ஒரு சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு தம்பிட்ட 2 நாள் தங்குறோம். அந்த ஊரு பழக்கமே இருக்காது, பாக்கும் செட் ஆகாது, எதுவுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல் அப்படி எதுவுமே கிடையாது. கடைசி 10 நாள் தொடர்ந்து 10 நாள் தங்கினால் நரகத்துக்கு உங்களுக்கும் என்ன செய்யப்படும்? இடைவெளி உண்டாக்கப்படும். அது நரகத்துக்கு போய் பாதுகாக்கப்படும். ஆனா ரமலான கடைசி 10 நாள்ல கூட நாலாறு நான் 80 வருஷமா வாழ்ந்துக்கிறேன், 100 வருஷமா வாழ்ந்துக்கிறேன் சொல்லி என்ன? அது என்ன அர்த்தம்? ஒரு நாள், ஒவ்வொரு வருடம் ரமலான் ஒரு நாள் நாம் தங்கினாலே அது ஈத்திகாவுடைய நன்மையை பெற்று தந்துவிடும். ஈத்திகா 3 வகை நாங்க சொல்லலாம். சுன்னத்து, இன்னொன்னு வாஜிபு, இன்னொன்னு முஸ்தஹப். அதுல வருஷத்துக்கு ஒரு முறை கடைபிடிக்கிறது ஈத்திகா சுன்னத்தானது. நீங்க வக்துக்கு வர்றீங்க, உள்ள ஒரு பேசக்கூடாத நீயத்தோட வந்துருங்க. ரமலான்ல உள்ள ஒரு பேசுனீங்கன்னா ஈத்திகாவுடைய அகல் உங்களுக்கு இல்லாம போயிடும். ரமலானுடைய கடைசி 10 நாள்ல ஒவ்வொரு நாள் பள்ளிவாசல்ல ஒரே நபர் 10 நாள் தங்கலாம். ஒரே நபரால் தங்க முடியலையா? பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்லவில்லை, சரியத்துக்கு வரக்கூடியது. யாருமே தங்கலனா யாரையாவது ஒரு ஆளை குடிச்சு அவருக்கு ஒரு ஹதியா மாதிரி நிர்மிச்சு 10 நாள் சாப்பாடு தயாரு இடம் அவருக்கு நாங்க செஞ்சு தரணும்னு சொல்லி ஒருத்தரையாவது தங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நிர்வாகமும் அந்த ஊர் ஜமாத்தும் அந்த பள்ளிவாசல் இமாமும் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு குற்றவாளிகள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜும்மாவை தங்கி விடுங்கள் என்று பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஈதுகாக. அப்படி யார் தங்குகிறார்களோ அல்லாஹ் அவருக்கு எல்லாரும் கை பார்க்கறதுகளை தரான். பெருமான ரமலானுடைய கடைசி 10 நாள் பள்ளிவாசலே இருந்தார். ஒரு ஹதீஸ் 20 நாள் இருந்தாங்க, ஒரு ஹதீஸ் ஒரு ரமலான் 30 நாள் இருந்தாங்க என்று ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. எல்லாம் ஒரு அல்லாஹ் இந்த ரமலானை ஒட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன தலைப்புகளால் நமக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த உபதேசம் வெறும் நேரத்தை கடத்துவதாக கடந்து செல்லாமல் நம் வாழ்வில் அது வாழ்வியலாக எடுத்து நாம் கேட்டதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. இந்த சமூகத்தில் சகாத்தை முறையாக கொடுக்கக்கூடிய செல்வங்கள் அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த சமூகத்தில் ஏழ்மையை ஒழித்து வறுமையை ஒழித்து எல்லோரும் செல்வ செழிப்பாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.